ஜனவரி 26ஆம் தேதி காலையில 6 மணிக்கு பிரசாத் வீட்ல அனாமிகா குடியரசு தினம்ங்கிறது வெறும் அரசு விடுமுறை மட்டும் இல்ல, அது நம்ம சுதந்திரத்தோட பிரதிபலிப்பு. பிரசாத் தன்னோட பழைய ரேடியோவை டியூன் பண்ணாரு. அதுல ஒரு தேசபக்தி பாடல் பிளே ஆச்சு. சாரதா, கேட்டியாமா? இத கேக்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்குது. இந்த பாடகியோட குரல்ல தான் என்ன ஒரு காந்த சக்தி, அதுல இருக்க தேசபக்தி என்னமா வெளிப்படுது. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கே ரொம்ப சிறந்த நாள் இல்ல? ஆமாங்க, இன்னைக்கு நீங்க அடம் புடிச்சு கொடியை ஏத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அனாமிகாவை பாத்தீங்களா? காலையில 4 மணிக்கே எழுந்திரிச்சிட்டான். வாசல பண்டிகை கால வாசல் மாதிரி ஆக்கிட்டான். ஆனா உங்க சின்ன மருமகளுக்கு பண்டிகைனாலே ஷாப்பிங்கு, துணிமணி, நகை நட்டு தான். சின்ன வயசுல குடியரசு தினம்னா ஒரு நல்ல காரியமா நாங்கெல்லாம் பாப்போம். நம்ம புள்ளைங்களுக்கு இதனோட மதிப்பு தெரியறதில்ல. ஏன்னா அந்த சுதந்திரத்துக்காக போராடின நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கஷ்டங்கள் தெரியலையே. அப்பா, கொடியெல்லாம் ரெடியா இருக்கு, பூ கூட ரெடியா இருக்கு. அனாமிகா, போய் அஞ்சலியையும் அவனியையும் எழுப்புமா. அத்தை கூப்பிடுறாங்கன்னு அவனியையும் அஞ்சலியையும் அனாமிகா எழுப்புனா. அவங்க முகத்தை கூட கழுவாம வெளியே வந்தாங்க. அடடடடா, என்ன அத்தை, இந்த குளிர்ல மழை வர பெய்யுது, காலங்காத்தால எழுப்புறீங்க. லீவ் நாள்ல கொஞ்சமாவது எங்களை தூங்க விடுறீங்களா? ஆமா அத்த, அருண் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ரிபப்ளிக் டேனா கவர்மெண்ட் குடுக்கற லீவ் இல்ல, இந்த லீவு நாள்ல கூட 5 மணிக்கே எழுப்புறீங்களே, அது எங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ கெடுக்கிற மாதிரி இல்ல? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பத்தி பேசுற தகுதி நமக்கு எப்ப வரும்னு தெரியுமாமா? நம்ம தேசத்துக்கு ராஜாங்கம் ஏற்பட்ட இன்னைக்குதான். நீங்க இவ்வளவு சுதந்திரமா பேசுறதுக்கு இந்த நாட்டை சேர்ந்த, இந்த மண்ணை சேர்ந்த எத்தனையோ போராட்ட தியாகிகள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நாளை மறந்து போய் இப்படி பேசுறது சரியா? உங்க மாமா சொல்றது முற்றிலும் சரி. அனாமிகாவை பாத்தீங்களா, பொறுப்பா இருக்கா பாருங்க. அக்கா எப்பவுமே அப்படிதானே அத்தை. நாங்கெல்லாம் இருக்கிறது 2026, ஆனா அக்கா இருக்கிறது 1950s. எங்களுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அத்தை. ஆன்லைன்ல கிரேட் ரிபப்ளிக் டே சேல் நடக்க போகுது. நாங்க முதல்ல போய் ஆர்டர் பண்ணணும். டிஸ்கவுண்ட் முடிஞ்சிரும் அத்தை. ஆமா அக்கா, எல்லாரும் அழுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவனி, அஞ்சலி, இந்த சந்தோஷம்லாம் வெறும் தற்காலிகம்தான். இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கொடியை ஏத்த போறோம். அது மட்டும் இல்ல, சாப்பிடுறதுக்கு நிறைய பேரை நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். இது மாமாவோட கோரிக்கை. நீங்க 2 பேரும் சீக்கிரமா ரெடியாகி புடவைய கட்டிட்டு வாங்க. புடவையா? இந்த குளிர்லையா? இன்ஸ்டால போட்டோ போட்டா எல்லாரும் எப்படி சிரிப்பாங்க தெரியுமா? சும்மா இருக்கா நீ வேற. சிரிக்கிறவன் காரணம் கிடைச்சா எல்லாத்துக்கும் சிரிப்பான். தேசபக்தி இருக்கிறவங்க அப்படியெல்லாம் சிரிக்க மாட்டாங்க. போய் மாத்திட்டு வாங்க, இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு போன் கிடையாது. சாரதா போனுன்னு சொன்ன உடனேயே அவனியும் அஞ்சலியும் வேகமா அங்கிருந்து போனாங்க. அனாமிகா வேகமா கிச்சனுக்குள்ள போய் வேக வேகமா சமைக்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு சமையல் கூட தேசபக்திய வெளிப்படுத்துற விதத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அடுப்பு மேல அனாமிகா கேரட் ஹல்வா செஞ்சா. அதுக்கு பக்கத்துல வெள்ளை இட்லி, பச்சை கலர்ல புதினா சட்னிய ரெடி பண்ணினா. கொஞ்ச நேரத்திலேயே அவனியும் அஞ்சலியும் ரெடியாகி வந்தாங்க. அக்கா, என்னது இது? சமையல்ல கூட கொடி கலர் தானா? உனக்கு தேசபக்தி முத்தி போயிடுச்சுக்கா. ஆமாக்கா, கேரட் அல்வா ஓகே, புதினா சட்னி எதுக்கு? அது என்ன இவ்ளோ பச்சையா இருக்கு? ஏதாவது கலர் கலந்தியா? எந்த கலரும் கலக்கலடி, எல்லாமே இயற்கையானதுதான். நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கூட தேசபக்தி இருக்கணும்னு நான் நினைச்சுதான் பண்ணினேன். எவ்ளோ வீரர்கள் அவங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம அபாயகரமான இடங்கள்ல டியூட்டி பண்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் குடும்பத்துக்கு இந்த ஒரு வேளை இந்த கலர்ல சாப்பாடு போட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி சரி, ஏதோ ஒண்ணு. சரி, அந்த வீரர்கள் எப்ப வருவாங்க? அவங்க கிட்ட எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அவங்க எல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, போர் அடிப்பாங்க. போர் இல்லடிமா, வாழ்க்கைய சொல்லி கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் பழைய காலத்து ஆளுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சுதந்திரமா நடமாட அவங்க காரணம். புலிசாதம் ரெடியாமா? ரெடி ஆயிடுச்சத்த, எல்லாத்தையும் இப்பவே கொண்டு போயிடலாம். அவனி, நீ பிளேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறியா? அஞ்சலி, மோர்ல கொஞ்சம் கொத்தமல்லி போடுறியா? அனாமிகா எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணா. அவனியும் அஞ்சலியும் இஷ்டமே இல்லாம வேலை செஞ்சாங்க. வெளியில பிரசாத், ரமேஷ், சுரேஷ், அருண் கொடியேற்றத்தை அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க. அருண் போய் ராணுவ வீரர்களை கூட்டிக்கிட்டு வந்தான். அவங்க சாதாரண உடையில இருந்தாலும்
அவங்க உடம்புல அந்த கம்பீரம் அப்படியே இருந்துச்சு. வணக்கம் பிரசாத் ஐயா, எங்களை அழைச்சதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். நமஸ்காரம் மகேஷ் ஐயா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வர்றத நாங்க அதிர்ஷ்டமா நினைக்கிறோம். வாங்க, வந்து உட்காருங்க. எங்களுக்கு பதவி பென்ஷன்லாம் முக்கியம் இல்ல பிரசாத் ஐயா. இந்த நாடு எங்களை இப்படி கௌரவப்படுத்துறது தான் நாங்க விரும்புறோம். எங்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அனாமிகா, சாரதா, அஞ்சலி, அவனி வெளியே வந்தாங்க. அனாமிகா காவி உடையில ரொம்ப அழகா நின்னுட்டு இருந்தா. அவனி வெள்ளை உடையிலையும் அஞ்சலி பச்சை உடையிலையும் இருந்தா. ஓஹோ பிரசாத் ஐயா, உங்களோட மருமகள்கள் அந்த பாரத மாதா மாதிரியே ரொம்ப அழகா தயாராகியிருக்காங்க. இது எல்லாமே என் பெரிய மருமக அனாமிகாவோட ஐடியா. எங்க வீட்ல உள்ள ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு தேசபக்திய பிரதிபலிக்குது. வாங்க, கொடியை ஏத்தலாம். கொடியை ஏத்துற நிகழ்வு நடந்துச்சு. எல்லாரும் சல்யூட் பண்ணி நின்னாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேசிய கீதத்தை சந்தோஷமா பாடினாங்க. அவங்க எல்லாரும் தேசிய கீதத்தை பாட ஆரம்பிச்சதும் அந்த இடமே நிசப்தமாயிடுச்சு. அவனியும் அஞ்சலியும் ஆரம்பத்துல கொஞ்சம் தமாஷ் பண்ணாலும் போக போக அவங்களும் அந்த பாட்டை கேட்க கேட்க சீரியஸ் ஆனாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட வந்து உட்கார்ந்தாங்க. டேபிள் மேல மூவர்ணத்துல சாப்பாடு இருந்தது. ராணுவ வீரர்கள் திருப்தியா சாப்பிட்டாங்க. மகேஷ், கார்கில் சமயத்துல உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க முடியுமா? என் மருமகள்களுக்கு சொல்லுங்க. கார்கில் அது ஒரு அக்னி பரீட்சை. -30 டிகிரில உடம்பெல்லாம் கட்ட மாதிரி ஆயிடுச்சு. என் பக்கத்திலேயே என் உயிர் நண்பன் ராகவன் இருந்தான். எங்க 2 பேருக்கும் பசி வந்தது. எங்க கிட்ட சாப்பிட ஒன்னும் இல்ல. நமத்து போன பிஸ்கட்டை தவிர ஒன்னும் இல்ல. அப்பதான் எதிரிகள் தாக்க ஆரம்பிச்சாங்க. ராகவன் என்ன காப்பாத்த என் மேல விழுந்தான். அவன் அந்த இடத்திலேயே உயிரை தியாகம் பண்ணான். ஹாலே நிசப்தமா இருந்துச்சு. அஞ்சலியோட கண்கள்ல கண்ணீர். போன் பார்த்துட்டு இருந்த அவனி அதை கீழே வச்சுட்டு அவங்களையே கவனிச்சான். போறதுக்கு முன்னாடி ராகவன் என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான். மகேஷ், நான் போயிட்டு வரேன். ஆனா நம்ம தேசத்து கொடி சிகரத்துல பறக்கணும். எங்க அம்மா கிட்ட சொல்லு, உன்னோட மகன் வீர மரணம் அடைஞ்சான்னு. அன்னையிலிருந்து எப்பெல்லாம் கொடிய பாக்குறனோ அப்ப என்னோட சிநேகிதனோட ஞாபகம் தான் வரும். அதனாலதான் இந்த ரிப்பப்ளிக் டே எனக்கு உயிருக்கு நிகரானது. அண்ணே அண்ணே, அந்த குளிர்ல நீங்க எப்படி இருந்தீங்க? எங்களுக்கு இந்த குளிரே சுத்தமா தாங்கல. தேசபக்தியோட டியூட்டி பார்க்கும்போது எந்த ஒரு பணியும் நம்மளை எதுவும் பண்ணாதுமா. அதுலயும் எங்களோட யூனிஃபார்ம் ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த உடையோட எங்க தேச கௌரவத்தையும் மாட்டிப்போம். நாங்க போடுற யூனிஃபார்ம் தைரியத்தையும் இந்த தேசத்துக்காக நம்ம பாடுபடுறோங்கிற மெதப்பையும் கொடுக்கும். அண்ணா, எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி ரிப்பப்ளிக் டேனா ஆன்லைன் சேல்ஸ், ஹாலிடே இத பத்தி மட்டும்தான் யோசிச்சோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நாங்க எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கோம்னு புரியுது. சாரி எல்லாம் வேண்டாம் அவனி, மாற்றம் தான் வேணும். நம்ம ராணுவ வீரர்கள் எல்லையில போராடுறது நம்ம இங்க நிம்மதியா ஷாப்பிங் பண்றதுக்காக. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கிற தியாகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கற கௌரவம். தேசபக்தினா யுத்தம் பண்றது மட்டுமே இல்ல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அநீதி செய்யாம இருக்கிறது, ரோட்ல குப்பை போடாம இருக்கிறது, இது எல்லாமே தேச செயல்தான். சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த சூழ்நிலையே மாறி போச்சு. மருமகள்கள் முகத்துல இருந்த கர்வம் போய் அமைதி வந்தது. வீரர்கள் சாப்பாடு சாப்பிட்டு போகும்போது அவனியும் அஞ்சலியும் அவங்களோட கால்ல விழுந்தாங்க. சாயந்தர வேளையில எல்லாரும் வராண்டால உட்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண். அம்மா அவனி, ஏதோ ஐபோன் ஆர்டர் பண்ண போறேன்னு சொன்னியேம்மா, ஆஃபர் முடிஞ்சிருச்சான்னு பாரு. இல்ல மாமா, அந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த பணத்துல நம்ம ஊர்ல இருக்க அரசு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது உதவி செய்யலாம். போர்வை வாங்கி தரலான்னு இருக்க மாமா. இந்த குளிர்ல பாவம் அவங்க எல்லாரும் ரொம்ப நடுங்கிட்டு இருக்காங்க. நான் கூட வாட்ச் வாங்கலான்னு இருந்தேன், அதான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த பணத்தை கூட இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து நம்ம அரசு பள்ளியில படிக்கிற பசங்களுக்கெல்லாம் புத்தகங்கள், பெண்ணெல்லாம் வாங்கி தரலாம்ல. அந்த யோசனை இப்பதான் வந்தது. அந்த அண்ணா சொன்ன மாதிரி சின்ன சின்ன சேவைகள் நம்ம தேசத்துக்கு செய்யற சேவைக்கு சமம். அனாமிகா, பாத்தியாமா அவளுங்களுக்கு உள்ள வந்திருக்க மாற்றத்தை? உன்னோட பொறுமை, ராணுவ வீரர்கள் பேச்சு இவளுகளை மாத்திருச்சு. அத்த, தேசபக்தி எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நெருப்பு வச்சா போதும். தேசபக்திங்கிற நெருப்பு கொழுந்து விட்டு நம்ம எல்லாருக்குள்ளயும் எரியும். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அந்த வேலையை செஞ்சிருக்கு. இன்னைக்குதான் உண்மையான பண்டிகை நடந்திருக்குப்பா.
3 பேரும் தேசத்தை பத்தி எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? ஆமாண்டா ரமேஷ், தேசங்கிறது பூபாலம் மட்டும் இல்ல. தேசம்னா மனிதர்கள். அந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற அன்பு, பாசம், மரியாதை, இது எல்லாமே அடங்கும். ஆமாம்பா, நாளையில இருந்து நான் கூட என்னோட பிசினஸ்ல பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன். நம்ம தேசத்தோட இயற்கை வளத்தை காப்பாத்தணும்னா அதை ஒழிக்கணும். நான் கூட ஹெல்மெட் இல்லாம போக போறதில்ல. சட்டத்தை மதிக்கிறதும் நம்ம தேசத்துக்கு செய்யற நல்ல செயல் இல்ல. இந்த பனி அவங்களுக்கு குளிர கொடுத்தாலும் தேசபக்திங்கிற ஒரு வெப்பம் அந்த 3 மருமகள்களையும் கதகதப்பா வச்சுது. அனாமிகாவோட பொறுமை, அவனியோட ஆலோசனை, அஞ்சலிக்குள்ள மாற்றம், இது எல்லாமே அந்த சுதந்திர தினத்தை சிறப்பான நாளா மாத்துச்சு. மாமா, எல்லாருக்கும் சுட சுட இஞ்சி பால் கொண்டு வந்து தரேன், குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. கண்டிப்பாமா, இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியா படுத்து தூங்குவேன். என்னோட மகன்களும் மருமகள்களும் தேசத்து மேல காட்டின அன்பை நான் இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறமும் என்னோட மனசு நிம்மதியா இருக்காதா என்ன? அனாமிகா பாலை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவனியும் அஞ்சலியும் அவளுக்கு உதவி செய்யறதுக்கு தேசத்தோட மூவர்ண கொடியா ஒன்னா சேர்ந்தாங்க. என் தங்கமான மருமகள்கள் இப்படியே ஒன்னா இருக்கணும். நம்ம வீடு ஒரு பாரத விலாசாவே மாறிடுச்சு. உண்மைதான் அத்தை, பாரத் மாதா கி ஜெய். எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துனாங்க. அனாமிகா தமிழ் டிவி நேர்கள் எல்லாருக்குமே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய். ராமாபுரத்துல பனி அதி தீவிரமா பொழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க பனிக்கு பயங்கரமா உறைஞ்சு போனாங்க. அந்த ஊர்ல இருந்த சாரதா பிரசாதோட வீடு இருமல் சத்தத்தால வீடே அல்லோல கல்லோலமா இருந்தது. பிரசாதுக்கு இந்த பனி எல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்னம்மா இது? இந்த பனி மனுஷனை கொல்லாம போகாது போல இருக்கே. இரும்பி இரும்பி உயிரே போயிடும் போல இருக்கு சாரதா. அந்த வெந்நீரை கொஞ்சம் கொடுமா. நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தனே, சாயந்தர வேளையில பனியில வெளியில சுத்தாதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? இப்ப பாத்தீங்களா, இரும்பி இரும்பி தொண்டை வலி வந்ததுதான் மிச்சம். அடடடடா, போதும் நிறுத்துமா போதும். குளிர்காலத்துல குளிர் அடிக்காம என்ன வெயிலா காயும்? அதுலயும் என்னோட ஆரோக்கியத்தை பத்தி பிள்ளைங்களுக்கோ மருமகள்களுக்கோ இல்லாத அக்கறை உனக்கு மட்டும் எதுக்கோ? அவங்க எப்படி தூங்குறாங்க பார்த்தல்ல? அவங்களுக்கு என்னங்க, இப்போ காலையில இருந்து அவங்க எழுந்திருச்சு வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அனாமிகா சமையல் அறையில இருக்கா. அவனியும் அஞ்சலியும் இப்பதான் எந்திரிச்சாங்க. அப்போ அனாமிகா கிச்சன்ல இருந்து ஒரு சின்ன கிளாஸ்ல சுக்கு மிளகு போட்டு கஷாயம் செஞ்சு கொண்டு வந்தா. மாமா, இந்த கஷாயத்தை குடிக்கிறீங்களா? இதுல சுக்கு மிளகு திப்பிலி, அதுலயும் முக்கியமா சுத்தமான தேனை சேர்த்திருக்கேன். தொண்டைக்கு ரொம்ப நல்லது. ஓஹோ, தேனா? ஆனா இந்த காலத்துல எந்த இடத்துல சுத்தமான தேன் கிடைக்குதுமா? எல்லா இடத்துலயும் கலப்படத்தை தான் வச்சிருக்கான். இல்ல மாமா, இது என்னோட அப்பா காட்டுல இருந்து கொண்டு வந்த சுத்தமான தேனு, கலப்படம் இல்லாதது. இத குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரசாத் அந்த கஷாயத்தை குடிச்சாரு. முகத்துல ஒரு தெளிவு பொலிவு இருந்துச்சு. ஆஹா, அமிர்தம் மாதிரி இருந்ததுமா. தொண்டை கரகரப்பும் இப்போ சரியான மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. இந்த குளிர்காலத்துல இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது அபூர்வம். கொஞ்ச நேரத்துல அவனியும் அஞ்சலியும் அங்க வந்தாங்க. 2 பேரும் குளிர் தாங்க முடியாம ஆளுக்கு ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு இருந்தாங்க. ஐய, என்ன அனாமிகா அக்கா, காலங்காத்தாலேயே கிச்சன் முழுக்க கசப்பு ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. மாமாக்கு ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சீங்களா? கசாயம் கொடுத்தேன் அக்கா. எங்களுக்கு கூட ஏதாச்சும் சுட சுட குடுக்கா. காஃபி டீ எல்லாம் வேண்டாம், ஏதாவது வெரைட்டியா குடுக்கா. இந்த பனிக்கு என்னோட சருமம் கூட சுருங்கி போகுது. தேன் போட்டா நல்லதுன்னு கூகுள்ல நான் படிச்சேன். ஆனா வீட்ல தேன் எங்கக்கா இருக்கு? இங்க பாருமா அவனி, தேனு தடவிக்கிறதுக்கு இல்ல, சாப்பிடுறதுக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா அது உள்ளுக்கு போடணும், வெளியில போட்டுக்கிட்டா போதாது. என்னங்க அத்தை நீங்க அந்த காலத்து மனுஷி மாதிரி பேசுறீங்க. இப்பெல்லாம் பியூட்டி பார்லர்ல தேனு ஃபேஷியலுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேரும் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க. என்ன அஞ்சலி, காலங்காத்தாலே பியூட்டி பார்லர் அது இதுன்ற? அப்பா இரும்பிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு மருந்து கொடுக்காம ஃபேஷியல் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? ஆமா, இந்த குளிர்காலத்துல எல்லாருக்கும் ஆரோக்கியம் தான் முக்கியம். முக அழகு ரொம்ப முக்கியமா? என் மனைவி எது சொல்றதா இருந்தாலும் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கும்டா டேய்.
தேன் ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான், அதே மாதிரி அழகுக்கும் நல்லது. சரி சரி, எல்லாரும் வந்து இப்படி உட்காருங்க. அனாமிகா, எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் தேனை கொண்டு வந்து கொடுத்துட்டு போம்மா. சரிங்க அத்தை. எல்லாரும் தேன் கலந்த சுடு தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இந்த தேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல, வெளியில போய் வாங்கி குடிச்சாலும் இவ்ளோ ருசி இருக்குமான்னு தெரியல. இதோட டேஸ்ட் தாறுமாறு. அட ஆமா, என் குரல் கூட இனிமையா இருக்கு, பாட்டு பாடலாம் போல இருக்கு. போதும் அம்மா, பாடிக்கிடி தொலைச்சிடாத, குளிர் தாங்காம செத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற பாடுறங்கிற பேர்ல ஒரேடியா என்ன அனுப்பிடாத, கெஞ்சி கேக்குற. எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. மாமா, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. என்னம்மா அந்த யோசனை? பாத்தீங்கல்ல, இந்த தேனால எத்தனை பேருக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு. நம்ம ஊர்ல நிறைய பேரு இந்த குளிரால இருமல் சளின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்த சுத்தமான தேனை ஊர்க்காரங்களுக்கு வித்தோம்னா எப்படி இருக்கும்? தேனை விக்கிறதா? காட்டுக்கு போய் தேனை கொண்டு வரணுமா என்ன? என்னால முடியாதுமா. அந்த தேனீக்கள் என் முகத்துல கொட்டிருச்சுன்னா என் முகம் என்ன ஆறுது? கொஞ்சம் அமைதியா இரு அஞ்சலி. அனாமிகா அக்காவோட உத்தேசம் நம்ம முகத்தை அசிங்கப்படுத்துறது இல்ல, பிசினஸ் பண்றது. ஆனா அக்கா, சப்ளை எங்க இருந்து வரும்க்கா? எங்க அப்பாக்கு தெரிஞ்ச நிறைய பேரு காட்டு பக்கம் வாழறாங்க. அவங்க சுத்தமான தேனை கொண்டு வந்து தருவாங்க. அத நம்ம விக்கலாமே. ஹோல்சேலா நம்ம வரவழைச்சு எங்க பாட்டில்ஸ்ல அடைச்சு ரீட்டைலா விக்கலாம். குளிர்காலத்து ஸ்பெஷல் இம்யூனிட்டி ஹனின்னு சொல்லி விக்கலாம். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கா அண்ணி. ஆனா மக்கள் வாங்குவாங்களா? அத கடையில விக்கிறத ஈஸியா போய் வாங்கிருவாங்க. ஆமா நமிகா, நம்ம முதலீடு போட்டு ஆரம்பிச்சு யாரும் அதை வாங்கலன்னா நமக்கு தானே நஷ்டம். கடையில கிடைக்கிறது சக்கரை பாகுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம நாணயமா வித்தோம்னா கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வருவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல சுக்கு, துளசி இலை சாரெல்லாம் கலந்தா ஹெர்பல் ஹனி ஆகும். அத கூட நம்ம செய்யலாம். என் மருமக சொன்னா சரியாதான் இருக்கும். பிரசாத் ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இரும்பல் குறைஞ்சது இல்லையா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க தான் கஸ்டமர். என்னோட இருமல் குறைஞ்சது உண்மைதான். இது நல்ல ஐடியாவுமாவும் இருக்கு. ரமேஷ், சுரேஷ், அருண், உங்களுக்கு என்ன எண்ணம்? உங்க பொண்டாட்டிங்க சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா. ஆனா வேலை யார் பாக்குறது? அஞ்சலி சோம்பேறி, அவனி போன்லயே இருப்பா. மொத்த வேலையும் அனாமிகா அண்ணி தலைமையில தான் வந்து விழும். இந்தாங்க, என்ன எல்லாரும் முன்னாடி அப்படி சொல்லாதீங்க. நான் சேல்ஸ் நல்லா பண்ணுவேன். என் வார்த்தையால மக்களை எப்படி சுண்டி இழுத்து பிசினஸ் பண்றேன்னு பாருங்க. நான் ஆன்லைன் மார்க்கெட்டிங், பேக்கிங், டிசைன்ஸ் இதெல்லாம் பாத்துக்கிறேன். இந்த காலத்துல பிராண்டிங் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நான் தயாரிக்கிறது, குவாலிட்டி செக்கிங் இதெல்லாம் பாத்துக்கிறேன். சரி, அப்ப எல்லாம் முடிஞ்சுதா? இந்த பனி காலத்துல நல்ல பிசினஸ் ஐடியாவை ஆரம்பிச்சிருக்கீங்க. முதலீடுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை தரேன். இப்படி அனாமிகாவோட ஆலோசனைக்கு அத்தை மாமாவோட ஆசிர்வாதம் கிடைச்சது. கணவர்கள் கொஞ்சம் சந்தேகத்துல இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டாங்க. 3 மருமகள்களும் அன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சாங்க. 2 நாள் போனதுக்கு அப்புறமா ரூம், வீடு ஃபுல்லா தேன் டப்பாக்களால நிறைஞ்சு இருந்தது. ஒரு பக்கம் அனாமிகா தேனை எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருந்தா. இன்னொரு பக்கம் அவனி லேபிள்ஸ் ஒட்டிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி சோஃபால உட்காந்துக்கிட்டு போன்ல யார் கூடயே பேசிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி, கொஞ்சம் இங்க வரியா? இந்த கண்ணாடி பாட்டில துடைக்கணும். நீ இவ்ளோ நேரம் போன்ல இருந்தா என்ன அர்த்தம் அஞ்சலி? அப்போ அஞ்சலி போனை கட் பண்ணிட்டு, அக்கா, நான் கஸ்டமர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பத்மாவதிக்கு நம்ம தேனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ பேசுறதே தேன் சொட்ட சொட்ட இருக்கு, இதுல தேன் பிசினஸ் வேற பண்றியாக்கோங்கறா. நீ இப்படியெல்லாம் சொன்னா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ இப்படியெல்லாம் சொல்லி விற்க கூடாது. இந்த தேன்ல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லணும். நான் இப்பதான் Facebookல இத பத்தி பெரிய போஸ்ட் போட்டேன். ஸ்வீட் சிஸ்டர்ஸ் ஹனி அப்படின்னு பேர் கூட வச்சிருக்கேன் தெரியுமா? பேர் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வேலை எவ்வளோ ஆயிருக்கு? சாயந்தரம் சந்தைக்கு போய் அந்த இடத்துல நம்ம ஸ்டாலை போட்டோம்னா கொஞ்சம் தேன் விற்கும். அத்த, தேன் பாட்டில்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரமேஷ் அங்க சந்தையில சின்ன டேபிள் போட்டிருக்காரு, நம்ம எடுத்துட்டு போகணும். என்னது சந்தைக்கா? நான் வரல. ஐயோ, அங்க போனா தூசி எல்லாம் இருக்குமே, என் ஸ்கின் என்ன ஆறுது? எல்லாரும் என்ன விந்தையா பாப்பாங்களே. அப்போ பிரசாத் ரூம்ல இருந்து வெளியே வந்து, வியாபாரம்னு வந்துட்டா வெக்கப்படக்கூடாதுமா, வாங்க நானும் உங்க கூட வரேன்.
நீங்க வியாபாரம் எப்படி பண்றீங்கன்னு பார்க்க போறேன். நான் வரல மாமோய். நான் ஆன்லைன்ல இந்த பொருளை எல்லாம் வித்துக்கிறேன்பா. முடியாது, எல்லாரும் வந்துதான் ஆகணும். இது நம்ம எல்லாரோட பிசினஸ்ல. அஞ்சலி, நீதான் பேச்சுக்காரியாச்சே, பேச்சுல ஜனங்களை நீ வளைச்சு போடு. ஒரு சந்தையில ஒரு டேபிள் மேல தேன் பாட்டில்களை அழகா அடுக்கி வச்சிருந்தாங்க. சாரதாவும் 3 மருமகள்களும் அங்க நின்னு இருந்தாங்க. மக்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் அவங்க கிட்ட வரல. பாத்தியாக்கா, யாரும் இங்க வரல, யாரும் வாங்கவும் இல்ல. இதுக்கு தான் சொன்ன ஆன்லைன்ல வித்துக்கலான்னு. வீட்டுக்கு போலாம் வாக்கா, என் காலெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் பொறுமையா இரு அஞ்சலி, இப்பதானே வந்திருக்கோம். அம்மா அஞ்சலி, உன் குரல் தான் நல்ல குரலாச்சே, கொஞ்சம் சத்தமா கத்தேன். சரி ஓகே, பாத்துட்டே இருங்க, என் திறமைய காட்டுறேன். மக்களே, மக்களின் மக்களே, இங்க வாங்க, இங்க வாங்க. உங்க குளிருக்கு முடிவு கட்டுற மருந்து எங்க கிட்ட இருக்கு. இரும்பி இரும்பி இம்சையா இருக்கா? சளி புடிச்சு சாவ பாத்துட்டு வரீங்களா? பிரச்சனை இல்ல, எங்க ஸ்வீட் சிஸ்டர்ஸ் ஹனிய சாப்பிடுங்க. ஒரே ஒரு ஸ்பூனை தொண்டையில போடுங்க, எல்லாமே அவுட். அஞ்சலி குரலை கேட்டு ஒரு வயசானவர் நின்னாரு. அவரு அவங்க கிட்ட வந்தாரு. என்னம்மா இவ்ளோ சத்தமா கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? தேனு தித்திப்பா இருக்கணுமே தவிர உன் குரல் மாதிரி இருக்க கூடாது. தாத்தா, எங்க தேனை நீங்க ருசி பாத்தீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. சாம்பிள் வேணுமா? கிட்ட வாங்க தரேன். அனாமிகா ஒரு சின்ன ஸ்பூன்ல தேனை கொடுத்தா. அந்த தாத்தா அதை சாப்பிட்டு பார்த்தாரு. அடடே, நல்லாதான் இருக்கு. சின்ன வயசுல நான் காட்டுக்கு போய் தேனை எடுத்து சாப்பிடுவேன். அந்த ருசி இதுல அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் அப்படி சுத்தமான தேனை சாப்பிடுறமா. பாத்தியாக்கா, போனி அடிச்சுட்டேன். அதுக்குள்ள பக்கத்து வீட்டு பத்மா அவளோட மருமக அங்க வந்திருந்தாங்க. என்னம்மா சாரதா, உன் மருமகள்களோட சேர்ந்து தேன் விற்க வந்துட்டியா? உங்க புருஷங்களோட சம்பாதனை பத்தலையா? சம்பளம் பத்தாமலாம் இல்ல பத்மா, என் மருமகள்கள் புத்திசாலிங்க. வெட்டியா வீட்ல உட்கார்ந்துகிட்டு இல்லாம 4 பேரோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல இப்படி ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சப்போர்ட் பண்றேன். அத்தை, இந்த தேன் நல்லா இருக்கும் போல இருக்கு. வீட்ல குழந்தைங்களுக்கு ஒரே இருமலா இருக்கு, வாங்கலாமா? சரி சரி, எங்க ஒன்னு எடுத்து கொடு பாப்போம். உங்களுக்கு எல்லார விட 10 ரூபாய் கூட வச்சு விற்க போறோம் ஆண்டி. எல்லார விட வாய் உங்களுக்கு ஜாஸ்தியாச்சே. என்னது 10 ரூபாய் அதிகமா? அஞ்சலி சும்மா பொய் சொல்ற ஆண்டி, இந்தாங்க. அனாமிகாவோட மரியாதை, அஞ்சலியோட குறும்பு, அவனியோட பேக்கிங், இதுக்கு ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கொண்டு வந்த பாட்டில்ஸ் எல்லாமே காலியாச்சு. வீட்டுக்கு போகும்போது எல்லாரோட முகத்திலையும் ஒரே சந்தோஷம் தான் இருந்தது. ராத்திரி சாப்பாடு நேரம். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற அனாமிகா, எல்லா தேன் பாட்டிலுமா வித்து போயிடுச்சு? கேட்கவே அதிசயமா இருக்கு. என் மனைவியோட மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ்னா சும்மாவா? அஞ்சலி, நீ நிஜமாவே சந்தையில வித்தியா? உன் குரலை கேட்டு மக்கள் ஓடி போலையா? என்ன அது, ஓடி போயிட்டாங்களா? கியூல வந்தாங்க தெரியுமா? என்னாலதான் இன்னைக்கு எல்லா பாட்டிலும் வித்து போச்சு. வேணும்னா அத்தைய போய் கேளுங்க. உண்மைதாண்டாப்பா, அவ தான் இன்னைக்கு கூவி கூவி மார்க்கெட்ல இருக்க மக்கள் கவனத்தை ஈர்த்தா. அவ பேசின விதம், வித்த திறமை, இதெல்லாம் தான் இன்னைக்கு காரணமாச்சு. அவனி டிசைன் பண்ண பாட்டிலையும் லேபிளையும் பார்த்து மக்கள் அத ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கினாங்க. அந்த தேனோட பியூரிட்டிய பத்தி அனாமிகா தான் சொன்னா. பாத்தீங்களா என் மகன்களே, உங்க மனைவிகளை குறைச்சு மதிப்பிட்டீங்க. என் மருமகள்கள் நிரூபிச்சிட்டாங்க. இந்த குளிர்காலம் முடியறதுக்குள்ள இவங்க லட்சாதிபதி ஆனாலும் ஆயிடுவாங்கப்பா. மாமா, இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். நாளையில இருந்து தான் நமக்கு பெரிய பிசினஸே இருக்கு. அது என்னது அண்ணி? இன்னைக்கு கொஞ்சம் பேர் கேட்டாங்க, சுக்கு தேனு, பூண்டு தேன் தான் வேணும்னு. குளிர்காலத்துல இம்யூனிட்டிக்கு அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ராத்திரியோட ராத்திரியா அந்த வெரைட்டிய தயார் பண்ணணும். என்னது, மறுபடியும் வேலையா? எனக்கு இடுப்பு இப்பயே வலிக்குதே. நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அஞ்சலி. லாபம் வரும்போது சந்தோஷமா ஏத்துக்கிற நாம வேலையையும் அப்படிதான் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சிட்டு வேகமா கிச்சனுக்கு போங்க. உங்க கணவர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்களா? எங்களுக்கு என்ன சம்பந்தம் இதுல? அடேய்,
தேனு வித்த காசுல நாளைக்கு உங்களுக்கு தானே நல்ல சாப்பாடு செய்ய போறாங்க. இதுல இவ்ளோ கூட உதவி பண்ண மாட்டீங்களா? அன்னைக்கு ராத்திரி அந்த வீடு ஒரு சின்ன ஃபேக்டரியா மாறி போச்சு. ஆண்கள் இஞ்சியையும் பூண்டையும் நறுக்கிக்கிட்டு இருக்கும்போது பெண்கள் அதை தேன்கள்ல கலந்து பாட்டில்ல ஊத்துனாங்க. அஞ்சலி நடுவுல போய் தூங்கிருவா. சாரதா போய் எழுப்பிட்டு இருந்தாங்க. இந்த அடாவடியில அவங்க எல்லாருக்கும் நடுவுல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட போயிடுச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா பிசினஸ் ரொம்ப ஜோரா நடந்தது. அந்த ஊர்ல தேன் வியாபாரி ஒருத்தருக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. அந்த ஆள் கடையில இருந்த கலப்பட தேனை யாரும் வாங்கறதில்ல. ரங்கநாதன் தன்னோட வேலைக்காரங்கிட்ட, ஏய், அந்த சாரதாவோட மருமகள்கள் என்ன மாயம் செய்யறாளுங்களோ, நம்ம தேன் விற்காம அவளுங்க தேனு தான் வித்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்ம கடையை இழுத்து மூட வேண்டியதுதான். ஏதோ ஒன்று செய்யணும். என்ன பண்றது சாமியே, அவங்க தேன் ரொம்ப நல்லா இருக்கு. முந்தா நேத்து கூட நான் ஒரு பாட்டில் வாங்கினேன். அட புறம்போக்கு, ஏன் உப்பை தின்னுட்டு அவளுங்களுக்கு வியாபாரம் கொடுக்குறியா? அவளுங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்டா. அப்பதான் நம்ம கஸ்டமர் நமக்கு வருவாங்க. மறுநாள் காலையில சாரதா வீட்டு முன்னாடி சில ஜனங்கள் வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ரங்கநாதன் கூட இருந்தான். என்னப்பா பிரசாத், உங்க மருமகள்கள் விக்கிற தேன்ல கலப்படம் இருக்காமே, மக்கள் புகார் பண்றாங்களே. என்னப்பா ரங்கநாதா, வாய அடக்கி பேசு. சுத்தமான தேனை வித்துக்கிட்டு இருக்கோம், கலப்படம் பண்றோன்றிய? எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, சத்தம் போடாதீங்க. முந்தா நேத்து உங்ககிட்ட தேன் வாங்கிட்டு போன சுப்பையாக்கு இன்னைக்கு வாந்தி தலைவலி தெரியுமா? சுப்பையா அந்த இடத்துக்கு வந்தான். சுப்பையா ரங்கநாதன் ஆளு. ஆமாங்க சாமி, நேத்து நானு தேன் வாங்கிக்கிட்டு போனேன். இஞ்சி தேனை ராத்திரி ஒரு ஸ்பூன் குடிச்சேன். ராத்திரி ஃபுல்லா வயிற்று வலிங்க. நிஜமா சொல்றான்? ஐயோ பாவம் அவன். நம்ம கூட ஒரு பாட்டில் முந்தா நேத்து வாங்கிக்கிட்டு போனோமே. ஒரு நிமிஷம் இருங்க சுப்பையா. நேத்து நீங்க எங்க கிட்ட தேன் வாங்கினது உண்மைதான். ஆனா தேனை எதுல நீங்க கலந்து குடிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுல என்ன இருக்கு, நான் அப்படியே தான் சாப்பிட்டேன். பொய் சொல்லாதீங்க. நேத்து சாயந்தரம் பார்ல இருந்து வெளியில வந்தத நான் பார்த்தேன். ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த மப்பிளையே தேனை குடிச்சிருப்பீங்க. அதுல தேனை தப்பு சொல்றீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. உங்க தேன்ல கலப்படம் இருக்கு, அது சுத்தமான தேன் கிடையாதுன்னு நாங்க புகார் சொல்றோம். எங்க பாருங்க ரங்கநாதன், இது ஃபுட் சேஃப்டில இருந்து எங்களுக்கு கொடுத்த லைசென்ஸ். பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கோம். எங்க ஹனிய லேப்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட ரிப்போர்ட் தான் இது. 100% பியூரிட்டின்னு கொடுத்துருக்கு. உங்க கடையில இருக்க தேன் சங்கதி என்ன? அதுக்கு லைசென்ஸ் இருக்கா? என்னமோ பேசிக்கிட்டு இருக்க சுப்பையா. உங்களுக்கு நிஜமாவே வாந்தி மயக்கம் இருந்துச்சுன்னா வாங்க டாக்டர் கிட்ட போலாம். அவர் சொல்லுவாரு இது தேனால வந்ததா இல்லனா ஒயினால வந்ததான்னு. ஐயோ வேண்டாமா, அது ரங்கநாதன் ஐயா தான் என்ன இப்படி எல்லாம் பேச சொன்னாரு. எனக்கு ஒன்னும் ஆகல. அடிச்சு வியாபாரத்துக்காக எவ்வளோலாம் இறங்கிட்டானுங்க பாத்தீங்களா? சாரதா அம்மா, உங்க மருமகள்கள் நேர்மையானவங்கம்மா. உங்க தேன் மேல எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. பாத்தியா ரங்கநாதா, நெஜம் நெருப்பு மாதிரி. என் மருமகள்களை அழிக்க நீ நினைச்ச அந்த நெருப்பு இப்போ உனக்கே ஆபத்தாயிடுச்சு. அதுல உனக்கு தான் அடி விழுந்திருக்கு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவனியோட புத்திசாலித்தனம், அனாமிகாவோட பொறுமை, அஞ்சலியோட தைரியத்தால அந்த கண்டத்துல இருந்து வெளிவந்தாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சது. இதுவே அவங்க வியாபாரத்துக்கு ப்ரமோஷன் ஆச்சு. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட தேன் வாங்க வந்தாங்க. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பனிக்காலமும் முடிவடைஞ்சிருச்சு. ஹால்ல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் கண்கள்ல ஆனந்தம். அடேங்கப்பா, இவ்ளோ பணமா? இதுக்கு முன்னாடி இவ்ளோ பணத்தை ஒரேடியா நான் பார்த்ததே இல்ல. இது எல்லாமே நம்ம மருமகள்களோட கஷ்டங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு நான் ஒரு கோல்டு செயின் வாங்க போறேன். நான் ஒரு நல்ல லேப்டாப் வாங்க போறேன். பிசினஸை இன்னும் டெவலப் பண்ணணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பணத்தை நம்ம பகிர்ந்துக்க போறது இல்ல. இத மறுபடியும் முதலீடாக்க போறோம். என்னது? ஆமா, பனிக்காலம் முடிஞ்சிருச்சு. தேனோட டிமாண்டும் குறைஞ்சிருச்சு. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம இந்த பணத்தை வச்சு எலுமிச்சை ஊறுகா அப்பளம் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நம்ம பிராண்ட் நேம் எப்படியோ எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு. அனாமிகா, உன்னோட புத்திசாலித்தனம் சூப்பர். ஒரு சீசன்ல ஒரு பிசினஸோட நிறுத்தாம வருஷம் முழுக்க பிசினஸ் மைண்டோடவே இருக்க பத்தியா? ஆனா அண்ணி, மறுபடியும் வேலை செய்யறதுக்கு அஞ்சலி ஒத்துப்பாளா?
பணம் கிடைக்குதுன்னா நான் வெயில்ல கூட நிப்பேன் மாமோய். எனக்கு இந்த ஆப்பளம் போடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. காக்கா வராம காவல் காக்கறது ஏன் கடமை. என் குரலுக்கு காக்கா மட்டும் இல்ல, விமானம் கூட கிட்ட வராது. எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. என் மருமகள்கள் நினைச்சா எதை வேணா சாதிப்பாங்க. ஒரு காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசிக்கல. இன்னைக்கு நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணி குடும்பத்தை நடத்துறீங்க. ஆமா சாரதா, இந்த பனிக்காலம் நமக்கு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாம ஒத்துமையையும் கொடுத்திருக்குல்ல. ஆமா மாமா, ஆனா இந்த வெற்றி அத்தை இது. அத்தை மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா இதெல்லாம் எங்களால சாதிச்சிருக்கவே முடியாது. ஆமா அத்தை, நாங்க தப்பு பண்ணும்போதெல்லாம் எங்களை திருத்தி நல்வழிப்படுத்துனீங்க. ஆமா அத்தை, முதல்லலாம் சோம்பேறியா இருந்தேன். ஆனா இப்போ உழைக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னாலயும் சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க. சாரதா மருமகள்கள் எல்லாரையும் கிட்ட கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் என் மகள்கள் மாதிரி. நீங்க நல்லா இருந்தா தானம்மா நான் நல்லா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அந்த குளிர்காலம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. 3 மருமகள்களும் தன்னோட புத்திசாலித்தனத்தால குளிர்காலத்துல தேன் பாட்டிலையும், வரப்போற வெயில் காலத்துல அப்பளம் எலுமிச்சப்பழ ஊறுகாவையும் போட போறாங்க. இப்ப அவங்க அந்த ஊர்ல மட்டும் கிடையாது, சுத்தி உள்ள எல்லா ஊர்லயும் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் சிஸ்டர்ஸ்.